நாங்கள் பிறந்ததெல்லாம் இரணதீவு தான். தீவுன்றது சிறுதீவு பெரிய சேர்த்து தான் இரணதீவுன்னு சொல்லிட்டு கடல் உணவும் சங்கம் தான் கொள்ள உணவும் செய்யும். குடும்ப ஒரு அங்கத்துவம் சேர்த்துட்டாங்கன்னா அவருக்கு 40,000 சங்கமே கொடுக்கும். 1992ஆம் ஆண்டு அங்கிருந்த மக்கள் வந்து போய்தான் அந்த போராட்டம் நிறைவேற்றி வெற்றி ஈட்டியது. ஒரு விதமான மக்கள் வந்து கடத்தொழிலேயே நம்பி இருக்கிறாங்க. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணை மாதா நகர் என்ற இடத்தை நிற்கிறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் குடியேறி வந்து வசிக்கணும். இவர்கள் வந்து இதற்கு முன்னர் வந்து இதுக்கு இந்த பிரதேசத்துல இருக்கிற ஒரு தீவிரம் வந்து வசிச்சிருக்கணும். அந்த தீவுக்கு வந்து இரணை தீவுன்னு சொல்லி பேர் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கடல் இதுல இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கடல் மேல் தூரத்துல வந்து அந்த தீவு வந்து காணப்படுது. இப்ப வந்து இந்த இடம் எப்படி தோற்றம் பெற்றது, இந்த இடத்தின் வரலாறு என்னன்னு சொல்லி நான் இப்ப கேட்டு அறிஞ்சு கொள்ள போறேன். இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த கிராமத்துல வந்து பிரதானமாக இதுல வந்து ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. இது ஒரு சேர்ச் ஒன்று இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க. இந்த வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே அப்படியே கொங்கிரீட் வீதி தான். ரெண்டு பக்கம் தான் இந்த குடியேற்றங்கள் வந்து இருக்கு. அப்படியே இடம்பெயர்ந்து வந்த மக்களை இந்த இடத்துல வந்து குடியேற்றி இருக்கிறோம். இந்த மக்களின் குடியிருப்புகளை பாருங்க. இந்த வீதியின் ரெண்டு பக்கமும் தான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறார்கள் படிக்கிற பிள்ளை, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை வந்து இந்த பாடசாலை தான். மக்கள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த கடல் பிரதேசத்துல காணப்படுகின்ற ஒரு தீவிலான் வந்து வச்சிருக்கணும். அந்த தீவுக்கு பேர் இரணை தீவு என்று சொல்ற தீவு. அந்த தீவு வந்து 2 தீவு போல இருக்குமே. 2 தீவுகள் அதில் இந்த இடத்த வந்து இருக்கிறதால வந்து இரணை தீவு என்று சொல்லப்பட்டது. அங்க இருக்கிற மக்கள் இடம்பெயர்ந்து எத்தனையாம் ஆண்டு வந்து நீங்க 1992ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து குடியேறி வந்து வசிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நான் இந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்திருக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மாலை நேரம். அதால வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க படகுகள்லாம் நிறைய நிக்குது. ஆனா தொழிலாளர்கள் வந்து இல்லை. காலையில வந்திருந்தா இந்த மீன்பிடி எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா நான் வந்த நேரம் வந்து இந்த நேரத்துல வந்ததால வந்து பார்க்கல. ஆனா இருந்தாலும் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்ப இருக்கு என்னோட நிக்கிறது யாருன்னா இந்த இடத்தின் கடற்தொழில் சங்கத்தின் தலைவர் வந்து நிற்கிறார். நான் இப்ப அந்த தலைவரோட கதைக்கு இந்த இடம் வந்து எப்படி உருவாகியது, இந்த இடத்தின் வரலாறு போன்றவற்றை நான் உங்களுக்கு கேட்டு இப்ப உங்களுக்கு சொல்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நீங்க இந்த இடம் வந்து இரணை மாதா நகர், இரணை மாதா நகர் என்று சொல்றேன். இது இந்த கிராமம் வந்து எப்படி இங்க தோன்றினது? இது வந்து 1992ஆம் ஆண்டு யுத்த கால சூழ்நிலை. இப்ப இதுல இருந்து 12 கிலோமீட்டருக்கு அப்பால இரணதீவு வந்து இருக்குது. இப்போ இரணதீவுன்றது சிறுதீவு பெரிய சேர்த்து தான் இரணதீவுன்னு சொல்றோம். 2 தீவு இருக்கு. 2 தீவை சேர்த்து தான் இரணதீவுன்னு சொல்றது. ஆனா பார்வைக்கு வந்து இரணதீவு, ஆனா முப்பரிமாண தோட்டத்துல வந்து முத்தீவுகள் இருக்குது. ஆனா வந்து இரணதீவு தான் அந்த பதிவுகள் எல்லாம் வந்து இரணதீவு. இப்போ யுத்த கால சூழ்நிலை காலமாக 1992ஆம் ஆண்டு அங்கிருந்த மக்கள் வந்து இந்த அதாவது முழங்காவில் அண்டிய காட்டு பகுதியில வந்து குடியேறி திருப்பி அரச நிறுவனங்களால அரசு அதிபர்களால் ஒரு காணிகள் வழங்கப்பட்டு இந்த இரண்டமான கிராமம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டு ஆரம்பத்தில் இங்க வந்து 187 காணிகள் ஒவ்வொரு ஏக்கர் படி வழங்கப்பட்டு காணிகள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்பவும் அந்த நிலப்பரப்பு 187 பேர்ல தான் இப்ப 380 குடும்பங்கள் நாங்க இங்க வசித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க உங்களோட கிராமத்துக்கு அங்க போகலாம். இப்ப கடலுக்கு இருக்கிற அந்த தீவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. கடல் சார்ந்த அனைத்து தொழில்களுமே நாங்க இப்ப இரண்டமான கூடி இருந்தாலும் தீவுல எங்களை பூர்வீகமாக கொண்ட இடத்துலதான் நாங்கள் வந்து தொழில் நடவடிக்கை அனைத்துமே கடல் சார்ந்த. நாங்கள் இங்க 90% மக்கள் வந்து கடற்தொழிலையே நம்பி இருக்கிறாங்க. அதால எங்களை பூர்வீகமான இரணதீவுகள் தான் எங்களுக்கு கடல் தொழிலுக்கு சாதகமான பிரதேசம். காரணம் வேண்டா வந்து கடல் சூழ்ந்த பிரதேசங்களை பவளப்பாறைகள் மீன் இனப்பெருக்க தொகுதிகள் அங்க காணப்படுறதுனால அதை நாங்கள் இங்க இருந்தாலும் அங்கதான் முழு நேர தொழிலை நாங்க செய்து கொண்டிருக்கோம்.
அப்ப அங்க போய் நீங்கள் தங்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும். தங்கி வரக்கூடிய மாதிரி இப்போது வீடுகள் இல்லாத காரணத்தினால பாடசாலையிலையும் கோயில்லையும் அப்படிப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன பாடிகள் மாதிரி அமைச்சு தான் இருக்கணும். இதுவரைக்கும் எங்களுக்கு அங்க போய் இருப்பதற்கான ஏற்பாடுகள்ல தற்காலிக வீடுகளோ ஏதோ ஏற்பாடுகள் வந்து செய்து தரப்படவில்லை. அப்ப அதால மீள்குடியேற்றத்தின் போதும் ஒரு சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் இப்போதைய அரசாங்கமும் சரி வந்த அரசாங்கமும் எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்து தர இல்லை. இப்ப உங்களோட இடத்துல போய் என்ன குடியேறக்கூடிய மாதிரி நீங்க விரும்புறீங்களா இல்ல? அதாவது இப்ப இடப்பரம்பல்ன்றது வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு போயிருக்கும் போது நீ காணிகள் மற்றது அவளுடைய பரம்பல் தொடர்பான விஸ்தரங்கள் எடுக்கும் பொழுது அந்த பரம்பல் வந்து நாங்கள் நிலநதிவில் இருந்தால் தான் எங்களை மக்கள் வந்து சுதந்திரமான ஒரு தொழிலை செய்யலாம், சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறோம். காரணம்னு சொன்னா இப்ப இங்க இருந்து நாங்கள் தொழிலுக்கு போறோம்னா ஒரு மாசத்துல இல்லைன்னு போனாலும் தனியாக ஒரு 50,000 ரூபாய் செலவழிப்பாங்க எரிபொருளுக்கு. ஆனா அதே 50,000 ரூபாய் அதே 10,000 ரூபாய் காணும் அங்க 2 மாசத்துல தொழில் செய்யறதுக்கு. ஏன்னாண்டா எரிபொருள் செலவு மிச்சம். அதனால ஏனைய தேவையை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை அவங்க சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லிக்கல. இப்ப நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து போய்க்கல அனைத்து உடைமைகளையும் இழந்தாக்கள். இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு அரசு சார்பு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் அந்த போக்குவரத்து வசதிகளை தொழில் செய்யக்கூடிய இதுகளை செய்து தந்திரிக்கணும். அந்த அடிப்படையில வந்து இப்ப எங்கள இதுல வந்து 420 அங்கத்தரும் இருக்கணும். ஆனா 128 படகுகளும் 85 இன்ஜினும் தான் இருக்கு. ஆகவே வந்து இது வந்து 4ல் ஒரு பகுதியானவர்கள் தான் தொழில் வளங்களோட இருக்காங்க, மிச்சாக்களுக்கு எதுவுமே இல்லை. அப்படியான சூழ்நிலையில எங்களுக்கு குறுகிய கால கடன்லையோ நீண்ட கால கடன்லையோ வட்டி குறைஞ்ச மாதிரி தொழில் வளங்க இப்ப வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒண்ணுமே இல்லை மானியங்களால செய்யறதுக்கு. ஆகவே வந்து சில நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் செய்தோம்னா எங்களுக்கு அதுல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நாங்களும் அதுக்கு ஒத்துழைச்சு அதுக்கான செயல்பாடுல இறங்கலாம். நீங்க இப்ப கடற்தொழில் சங்கத்தின் தலைவராக இருக்கிறீங்க. எத்தனை இப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு மீனவர்கள் வந்து தொழில் செய்யணும்? இப்ப எங்களை பொறுத்த மட்டும் இப்ப 420 அங்கத்தேவை இருந்தாலும் 300 பேர் தொழிலுக்கு அந்த தொழிலுக்கு ஒரு ஆக குறைஞ்ச 250 பேர் ஈடுபடணும். அப்ப எங்களுக்கு நாங்களே தான் அனைத்து தொழிலாளர்களுடைய கடல் உணவுகள் கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றோம். அந்த போக்குல வந்து எங்களுடைய தொழிலாளர் நிலப்பாடுகள் எங்களுக்கு பூர்ணமா இல்லாத நிலப்பாடும் எங்களுக்கு விளங்கும். இப்ப நாளாந்தம் சிக்கல்கள் இருக்கு. அதுகளை நிவர்த்தி செய்வதற்கு இவ்வாறான முதல் கூறப்பட்ட மாதிரி சில உதவி திட்டங்களை வரும்போதுதான் இதை செய்யலாம். நாங்கள் இப்ப இந்த கொள்வனை செய்கிற நடவடிக்கை ஊடாக நாங்கள் சமூக பணிகளை நிறைய செய்து வருகிறோம். அப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கு. ஒற்றுமையாக கூட்டுறவாக செயல்படுறது இது மாதிரியான செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்க வேணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த கடல்ல வந்து என்ன மீன்கள் கூட பிடிக்கிறது என்ன? இங்கால பொறுத்த மட்டும் இப்பத்த சீசனுக்கு நாங்க சொல்லிக்கல எங்களோட மக்கள் வந்து கூடுதலாக நண்டு தொழிலை செய்யணும், அதோட இந்த கணவாய் தொழிலையும் செய்யணும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி பெருங்காத்தடிக்கைகளை பெரிய வள தொழில் போவாங்க, பாறை வாரக்குள்ள சீலா பிடிக்கிற தொழிலுக்கு அது மாதிரி போவாங்க. ஆனா வந்து கடல்ல வந்து சில நடைமுறையில் இருக்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள், அதாவது பட்டி கம்பூண்டி பாயிற பாடுகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த தொழில பெருசாக நாட்டம் காட்டுவதில்லை. இப்ப நாங்க பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம், இதெல்லாம் இல்லாம ஆக்கும்போது எங்களுடைய தொழில் வளங்களை நாங்க பெருக்கலாம். சரி, நன்றி. வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் கொன்சலஸ். நீங்க என்ன கடற்தொழில் சங்கத்துல இருக்கு? இல்லை, நான் டீச்சரா இருக்கேன். கடற்தொழில் சங்கத்தின் ஒரு அங்கத்தை ஆசிரியரா இருக்கிறீங்க. என்ன பாடசாலை? சரி சரிங்க. நாமும் வந்து தோற்றம் பெற்ற காலத்துல 1992 இருந்து நாங்க இங்கதான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முதல் இரணதீவில நாங்க பிறந்ததெல்லாம் இரணதீவு தான். பிறந்ததாங்க இரணதீவு தான் பிறந்தோம். இடம்பெயர் 92ஆம் ஆண்டு வந்ததுல இருந்து இங்க வசிக்கிறோம். கிராமத்தின் ஸ்பெஷல் அப்படின்னு இரணதீவை பற்றி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இரணதீவு ஒரு 4 பக்கம் கடலால் சொல்லப்பட்ட ஒரு தீவு. அதே நேரம் இப்ப அண்மையில இந்த இரணதீவை விடுவிக்கிறதுக்காக எங்கள் மக்கள் போராட்டம் எல்லாம் செய்யுது. கடைசியா போராட்டத்துல நாங்க போய் கடைசியா மக்களை போய்தான் அந்த போராட்டம் நிறைவுக்கு வந்து வெற்றி ஈட்டியது. அப்ப அதுக்கு அது மட்டும் இல்லாம அங்க வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஒரு வரலாறு அந்த பெரிய கோபுரம் இருக்குது. அங்க இரணதீவுல கோயிலுக்குள்ள மழை நீர் தேக்கி வைக்கிற அந்த நீர் தாங்கி ஒன்று இருக்குது. பெரிய தரவை, அதாவது எல்லா வகையான வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்குற மாதிரியான பெரிய பறவை நிலம் இருக்குது. மற்றது மாடுகள் இருக்குது, அங்க ஆக்கள் பகைச்ச மாடுகள் அதெல்லாம் அப்படியே இருக்குது. நிக்குது. அதே நேரம் ஆக்கள்ற வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆனா வீடுகள் அந்த கூரை இல்லாத வீடுகள் அங்க இப்பவும் இருக்குது. அதே நேரம் இப்ப
எங்களுடைய தொழிலே பிரதான தொழிலே வந்து கடல் தொழில் தான். ஜீவனோபாயமா கடத்தொழிலை தான் நம்பி இருக்கிறது. அங்க போய் தான் தங்கி நின்று தொழில் செய்து தொழிலெல்லாம் முடிச்சு கொண்டு இங்கெல்லாம் வந்து இப்ப இங்க எல்லாருக்கும் காணி கொடுத்தாலும் பாடசாலையை நம்பித்தான் மக்கள் இங்க குடியிருக்கணுமே தவிர மற்றும்படியான சகல தேவைகளும் வந்து அங்கதான் எல்லா மெட்டாக்கடை தொழில் எல்லாமே அங்க இருக்குது. இங்க மற்ற அதை விட இப்ப தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தின் செயற்பாடு சங்கம் தலைவர் சொல்லா விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா சங்கத்தினுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களோட சங்கம் வந்து சகல தொழிலாளர்களுடைய கடல் உணவு எல்லாத்தையும் உண்டா கொள்வனவு செய்யறது. அவ்வளவு பேர கடல் உணவும் சங்கம் தான் கொள்வனவு செய்யும். இந்த கொள்வனவு செய்யறதுல வந்து ஒரு வகை ஒதுக்கீடுகள் இருக்குது. அதாவது விளையாட்டு கழகத்துக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, மற்றது கோயிலுக்கு, மற்றது சமூக ஏனைய தேவைகளுக்காக ஒரு ஒதுக்கீடு சங்கம் செய்யும். இந்த ஒதுக்கீடுகளை வச்சுக்கொண்டு ஒரு அமைப்புக்கு என்னென்ன தேவையோ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு இப்ப ஏதாவது ஒரு நிகழ்வுகள் மற்றது பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒதுக்கீட்டுல இருந்து அந்த நிதியை வழங்கும். இப்ப ஆலயம் கட்டப்பட்டதை கூட எங்க சங்கத்தின் பூரண ஒத்துழைப்புலாம் எங்களோட இந்த மிகப்பெரிய ஆலயம் இங்க கட்டப்பட்ட சமூக சேவை நிறைய செய்யுறீங்க. அந்த இறப்பு வீடுன்னு சொல்லிச்சுன்னா இறப்பு வீட்லயே ஒரு குடும்பம் ஒரு தங்கத்தவன் சேர்த்துட்டாங்கன்னா அவருக்கு 40,000 சங்கமே கொடுக்கும். சரி சரி சரி. இந்த விளையாட்டுக்கள் கிரவுண்டு மற்ற விளையாட்டு போக்குவரத்துகளுக்கு எங்க சங்கம் தான் செய்யும். அப்ப சங்கத்தின் செயற்பாடுகள்ல வச்சுக்கொண்டு சங்கத்தின் அபிவிருத்தி எங்களோட கிராமத்தின் அபிவிருத்தி நோக்கா கொண்டுதான் சங்கம் இதுகளை செய்து கொண்டிருக்குது. இந்த பாடசாலை ரீதியான பல்கலைக்கழகம் செல்ற மாணவர்கள் மற்ற கொலசி பாஸ் பண்ற மாணவர்களுக்கு ஒரு தொகையை நிதியை சங்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பாடசாலை நிதி ரீதியா. மற்றது பாடசாலைக்குள்ள எடுத்துக்கொண்ட பாடசாலை வளர்ச்சி ஆரம்பத்தில் இருந்த உடற்படைகளை இப்ப பாடசாலை வளர்ச்சி ஓரளவு முன்னேறி இருக்குது. எத்தனையாம் ஆண்டு மட்டும் கோயில் வரைக்கும் இங்க பாடசாலை ஆரம்பத்துல நாங்க வந்த புதுசுல சரியான இடர்பாடு 90ஆம் ஆண்டுகள்ல கல்வி அவ்வளவு இடர்பட்டு தான் நீங்க தொடங்கினது. பிறகு இப்ப பல்கலைக்கழகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு இடத்துலயே 10 பேர் 12 பேர் போற அளவுக்கு கல்வி அளவு கொஞ்சம் முன்னேறி இருக்குது. அது அரசு உத்தியோகங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்குது. மற்றது பாஸ் பண்ற வீதம் அங்க இருந்தது ஒப்படைக்கல இங்க அதிகரிச்சுதான் இருக்குது. எவ்வளவு தூரம் கூட இந்த தீவங்க இருக்கு எந்த பக்கம் இருக்கு அப்படியே தெரியல. தெரியுமா? தெரியாது பாருங்க. ஓ சரி சரி சரி. கால நேரம்னா தெரியும் என்ன தெரியும். 2 அதுலதான் ரைட் அங்க தெரியுறான் அந்த தீவு என்ன. எத்தனை கிலோமீட்டர்? 12 கடல் மைல் தூரம். தொழிலாளர் எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு இங்க வந்தா பாக்கலாம்? பாருங்க இந்த இடத்துல தொழிலாளர்கள் தொழில் செய்த படகுகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கணும். அலைகள் எல்லாம் வந்து வச்சிருக்கு. அப்படி அந்த பக்கம் பார்த்தா அங்கால வந்து கண்டல் தாவரங்கள் சதுப்பு நில தாவரங்கள் எல்லாமே இருக்கு. பாருங்க பக்கத்து நாச்சிக்குடா இது எல்லாமே இந்த இடத்துக்கு கிட்டத்தான் இருக்கு. எரிபொருள் நிரப்பு நிலையம். இந்த மக்கள் வந்து தங்களோட பூர்வீக இடமாகிய இரணதீவில் வந்து குடியேறுவதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை செய்தான் இந்த இரணதீவு பிரதேசத்துக்கு திருப்பவும் வந்து போயிருக்கிறேன். இப்போ வந்து இன்னும் பெற சொல்லியிருக்கிறேன் அந்த தீவை பார்க்குறதுக்கு நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வாரேன்னு சொல்லியிருக்கிறேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.